ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ரோஸ் த போர்ட்ரைட் ஆஃப் அ லேடி ரிட்டன் பை குஷ்வந்த் சிங். நான் இந்த பேராகிராஃபை ஒவ்வொன்றா ரீட் பண்ணி அதுக்குரிய மீனிங் சொல்கிறேன். நீங்கள் உங்களோட புக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, அதோடு நீங்கள் கம்பேர் பண்ணி மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். ஹியர் இஸ் a story that brings out the bond between the author and his loving grandmother. இந்த கதை எப்படிப்பட்ட கதைன்னா, நம்மளோட குஷ்வந்த் சிங் ஆத்தர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் அவங்களோட கிராண்ட்மதர், அதாவது அவங்க பாட்டிக்கும் பாண்ட் எப்படி இருந்தது, அவங்க ரெண்டு பேரோட பிணைப்பு எப்படி இருந்தது பற்றின கதை தான் இது. மை கிராண்ட்மதர், லைக் எவ்ரிபடிஸ் கிராண்ட்மதர், வாஸ் அன் ஓல்டு உமன். எல்லாரோட பாட்டியை போலவும் அவங்களோட பாட்டியும் ஆத்தரோட பாட்டியும் ரொம்ப ஒரு வயதானவங்க. ஷீ ஹேட் பீன் ஓல்ட் அண்ட் wrinkled for the 20 years that I had known her. அவருக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே அவங்க பாட்டி வந்துட்டு ரொம்ப வயசானவங்களாகவும், ரிங்கிள்டுனா சுருக்கம், கணத்தில் சுருக்கம்லாம் இருக்கும்ல, தோளில் சுருக்கம்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு 20 வருஷமாக அவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. People say that she had once been young and pretty and had even had a husband, but that was hard to believe. பீப்புள்னால் அவங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஒரு காலத்தில் வந்துட்டு இவங்க ரொம்ப இளமையாகவும் அழகாகவும் இருந்ததாகவும் இவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்துட்டு ஆத்தர்னால் நம்பவே முடியலையாம். மை கிராண்ட்ஃபாதர்ஸ் போர்ட்ரேட் ஹங் above தி மேண்டல் பீஸ் இன் த ட்ராயிங் ரூம். அவங்க தாத்தாவோட, அதாவது அந்த பாட்டியோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃபோட்டோ எங்கே தொங்கிட்டுருக்கோன்னா, ஒரு உடன் ஸ்டோரேஜ் மாதிரி இருக்கிற ஒரு உடன் ஸ்டோரேஜில், உடன் ஷெல்ஃப் நம்ம பார்த்துப்போம்ல, அந்த மாதிரி ஒரு ஷெல்ஃபில் அவங்களோட ட்ராயிங் ரூமுக்கு மேலே வந்துட்டு தூங்கிட்டுருக்குமா. இதில் போர்ட்ரேட்டுங்கிறது என்னென்னா ஃபோட்டோ. ஹீ ஓர் அ பிக் டர்பன் அண்ட் லூஸ் ஃபிட்டிங் க்ளோத்ஸ். ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்ட் தி பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட் அண்ட் ஹீ லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. இந்த லைனில் உங்கள் தாத்தாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. உங்கள் தாத்தா எப்படி இருப்பார்னா, அவருக்கு பெரிய தலப்பா கட்டியிருப்பார். அவரோட உடைகள் எப்படி இருக்கும்னா, நல்ல லூஸான தளர்ந்த உடைகளாக இருக்கும். ஹிஸ் லாங் ஒயிட் பியர்ட் கவர்டு த பெஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். அதாவது அவங்களோட வெள்ளை நீர் தாடி வந்துட்டு அவர் செஸ்ட்டு வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஹீ லுக்ட் அட்லீஸ்ட் 100 years old. அவரை பார்க்குறதுக்கு ஒரு 100 years வயசான ஒரு தாத்தா மாதிரி தெரிகிறாரு. He did not look the sort of person who would have a wife or children. அவரை பார்த்தா அவருக்கு வந்துட்டு ஒரு மனைவி, குழந்தைங்களாம் இருந்த மாதிரியே தெரியலாம், ஏன்னா அவ்வளோ ஓல்டாக இருக்காருன்னு சொல்கிறாங்க. He looked as if he could only have lots and lots of grandchildren. அவரை பார்க்குறதுக்கு நிறைய பேரம்பேத்திகள் எடுத்தவர் மாதிரி தான் இருக்கிறாரு. ஆனால் அவரை பார்த்தா வந்துட்டு ஒய்ஃபோ இல்லை குழந்தைங்களோ வச்ச மாதிரி இல்லை, ஏன்னா அவரோட யங் ஃபோட்டோவில் ஒரு ஓல்டு ஃபோட்டோ தான் அந்த குழந்தைங்க பார்க்குறாங்க, அதாவது பேரம்பேத்திகள் பார்க்குறாங்க. ஸோ அதை பார்த்தா அவங்களுக்கு என்ன தெரியும்னா, இவரை பார்த்தா வந்துட்டு ஒரு காலத்தில் எங்கே இருந்த மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்க நினைக்கிறாங்க. As for my grandmother, being young and pretty, the thought was almost revolting. உங்கள் தாத்தாவை பற்றி அப்படி தோணுதுன்னா, அவங்க பாட்டியை பார்க்குறப்போ உங்களுக்கு அப்படி தான் தோணுது. இது வந்துட்டு ஒரு கிளர்ச்சி, ரிவால்ட்டிங்கிறது கிளர்ச்சி. ஸோ அது வந்துட்டு நம்பவே முடியாத ஒரு விஷயமா அவங்க நினைக்கிறாங்க. நம்ம பாட்டி ஒரு காலத்தில் எங்கே இருந்திருப்பாங்க, நம்ம தாத்தா ஒரு காலத்தில் எங்கே இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இந்த குழந்தைங்களால் நம்ப முடியாது. She often told us of the games she used to play as a child. அவங்க பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, சின்ன வயசில் நாங்கள் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன விளையாட்டு விளையாண்டாங்கன்ட்டு அவங்க பேர குழந்தைங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. That seemed quite absurd and undignified on her part, and we treated it like the fables of the prophets she used to tell us. நம்ம பாட்டி கதைகள்லாம் சொன்னால் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்துதான்ட்டு நம்மளால் நம்பவே முடியாது. ஸோ சில டைம் வந்துட்டு நம்ம அதை காமெடியாக எடுத்துப்போம். சில டைம் வந்துட்டு அதை வந்துட்டு என்ன இதெல்லாமா நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்போம். இதெல்லாம் வந்துட்டு அந்த பாட்டி வந்துட்டு சொல்லுவாங்கள்ல, இப்போ சொல்கிறப்போ வந்துட்டு இங்கே ஃபேபிள்ஸ்னு என்னதுன்னா கட்டுக்கதைகள் ஆர் கதைகள்னு சொல்லலாம். ப்ராஃபெட்ஸ்னால் தீர்க்கதரிசி. அதாவது சில குழந்தைங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ஆர்வமாக உட்காந்து கேட்குங்க, ஏதோ கேட்காததை கேட்ட மாதிரி. அந்த மாதிரி கேட்குறப்போ அந்த கதைகள்லாம் வந்துட்டு அப்சர்ட்னா ஃபன்னி,
ரொம்ப ஒரு கேலியாகவும், அன்டிக்னிஃபைட்னா கண்ணியமற்ற, இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு ஃபீல் ஆகுமா. ஏன்னா இந்த கதையை வந்துட்டு ஏன் இவங்க ஏதோ புதுசாக கேட்குறாங்க அப்படின்றது வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அது நடந்த ஒரு நிகழ்ச்சி, நடக்காத நிகழ்ச்சி மாதிரி கேட்குறாங்களே அப்படின்றப்போ அவங்க பாட்டிக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. She had always been short and fat and slightly bent. Her face was a crisscross of wrinkles running from everywhere to everywhere. இப்போது இந்த பேராகிராஃப் எல்லாம் அவங்க பாட்டி எப்படி இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அவங்க பாட்டி எப்படி இருக்காங்க அப்படின்னா ஷார்ட்டாக இருக்காங்க, ஷார்ட்டாக ஃபேட்டாக, அதாவது நல்ல பப்ளியாக இருக்காங்க, கொஞ்சம் குனிஞ்சிருக்காங்க. ஏன்னா ரொம்ப வயசாகிடுச்சுல, அதனால குனிஞ்சிருக்காங்க. Her face was a crisscross. Crisscrossனா குறுக்கும் நெடுக்குமா. Crisscross of wrinkles running from everywhere to everywhere. அவங்க ஃபேஸை பார்த்தா குறுக்கும் நெடுக்குமா ஓடிட்டுருக்க wrinkles வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Because she is too old. Now we were certain she had always been as we had known her. இப்போது அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பாட்டி எப்படி பார்த்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போ இருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சஸும் அவங்களுக்கு தெரியல. Old, so terribly old that she could not have grown older and had stayed at the same age for 20 years. ரொம்ப வயசானவங்க மட்டும் இல்லை, ரொம்ப வயசானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த 20 வருஷத்தில் அவங்களுக்கு வயசான மாதிரியே தெரியலை அப்படின்னு ஆத்தர் ஃபீல் பண்ணுறாரு. 20 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எப்படி பார்க்குறப்ப எவ்வளோ வயசானவங்க மாதிரி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இப்போயும் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. She could never have been pretty, but she was always beautiful. அவங்க அழகாக இருந்ததில்லை, ஆனால் எப்போவுமே அழகாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்டரியாக தான் இருக்குது. பட் இங்கே ப்ரிட்டின்னு எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, அந்த மாதிரி யங்காக வந்துட்டு இவங்கள பார்த்ததில்லை, பட் அவங்க எப்போயுமே பியூட்டிஃபுல்னு சொல்கிறாங்க. அவங்க பார்க்குறதுக்கு எப்போயுமே அழகானவங்க. She hobbled about the house in spotless white with one hand resting on her waist to balance her stoop and the other telling the beads of her rosary. இதில் வந்துட்டு ஹாபிள்டுங்கிறது வந்துட்டு தடுமாறி, அதாவது அவங்க வீட்டுக்குள்ளே அவங்க தடுமாறி நடப்பாங்களாம். இன் ஸ்பாட்லெஸ் ஒயிட் அப்படின்னா அவங்களோட உடைகள் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ஸ்பாட்லெஸ் ஒயிட்டாக இருக்குது. ஒன் ஹேண்ட் ரெஸ்டிங் ஆன் ஹர் வேஸ்ட், ஒரு கை வந்துட்டு எப்படி இருக்கும்னா அவங்க வெயிஸ்ட்டை வந்துட்டு இருக்கும். எதுக்காகனா டு பேலன்ஸ் ஹர் ஸ்டூப்னா வந்துட்டு குனியிறது, இந்த குனியிறதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக. நல்லா பாட்டிங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி வந்துட்டு ஒரு கையை வச்சுட்டே நடப்பாங்க. ஏன்னா அவங்களோட அந்த கூன் இருக்குல்ல, அந்த கூன் கிட்ட இருந்து அந்த கூன் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கையை வச்சுட்டே நடப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் நடக்கிறாங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அண்ட் த அதர் டெல்லிங் த பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி. இதில் ரோசரிங்கிறது ஜெபமாலை, கிறிஸ்டியன்ஸ்லாம் ஜெபமாலை வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஜெபமாலையிலேருந்து இன்னொரு கை வந்துட்டு ஜெபமாலையிலேருந்து எப்போ பார்த்தாலும் பீட்ஸை வந்துட்டு ஊட்டிகிட்டே இருக்கும். Her silver locks were scattered untidily over her pale, puckered face and her lip constantly moved inaudible. Her silver locks, இங்கே லாக்ஸுங்கிறது எதை குறிக்குதுன்னா ஹேர், நம்மளோட ஹேர் இருக்குல்ல அது குறிக்குது. அது வந்துட்டு அன்டைட்லினா வந்துட்டு நீட்டாக சீவாமல் இருக்கிறது. பொதுவாக பாட்டிங்களுக்கெலாம் ஹேர் வந்துட்டு அன்டைடாக தான் இருக்கும். அவங்க ஜாஸ்தியாக அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்க்கு மேலே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களோட அன்டைடு ஹேர் வந்துட்டு அவங்க ஃபேஸில் பியூக்கட் அப்படிங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சுருக்கமான ஃபேஸில் வந்துட்டு சிதறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேர் லிப்ஸ் கான்ஸ்டன்ட்லி மூவ்ட் inaudible. அவங்களோட உதடுகள் வந்துட்டு இன்ஆடிபிள்னால் சவுண்டே கேட்காம இதையோ முணுமுணுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்தை முணுமுணுக்கிறாங்க அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. பீட்ஸ் ஆஃப் ஹர் ரோசரி, அதாவது அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறாங்களாம். இன்ஆடிபிள் ப்ரேயர்ஸாக அவங்க எப்போ பார்த்தாலும் ப்ரேயர் பண்ணிகிட்டே இருக்காங்க. எஸ், ஷி வாஸ் பியூட்டிஃபுல். ஆமாம், அவங்க ரொம்ப அழகு தான். She was like the winter landscape in the mountains, an expanse of pure white serenity, breathing peace and contentment. அவங்கள பார்க்குறதுக்கு எப்படி இருக்காங்கன்னா வின்டர் லேண்ட்ஸ்கேப்னால் வந்துட்டு நிலப்பரப்பு, ஒரு குளிர்காலத்தில் இருக்க நிலப்பரப்பு மாதிரி இருக்காங்க. எங்கே இருக்கிற நிலப்பரப்புனா மவுண்டைன்ஸ், நம்ம கொடைக்கானல் ஊட்டி எங்கேயா போனால் குளிர்காலத்தில் அந்த நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் பியோர் ஒயிட், இது எது படர்ந்து இருக்குன்னா எக்ஸ்பான்ஸுங்கிறதுங்க படர்ந்து இருக்கிறது. பியோர் ஒயிட், அவங்க
சுத்தமான ஒரு ஒயிட்டால் ஆன லேண்ட்ஸ்கேப், மலைகளில் இருக்க லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. செர்னிட்டி, ப்ரீத்திங், பீஸ் அண்ட் கண்டென்ட்மெண்ட். நம்ம அங்கே போனீங்கன்னா, நம்ம இங்கே இப்போ ஹில் ஸ்டேஷன் போனாலே வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்கும். ஸோ அங்கே செர்னிட்டிங்கிறது என்னென்னா அமைதி தான். கண்டென்ட்மெண்ட்னா மனநிறைவு. ஸோ நம்ம அங்கே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலிங்ஸ் தான் இவங்களோட கேரக்டராக சொல்கிறாங்க. ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி ரொம்ப அமைதியாகவும் நிம்மதியாகவும் மனநிறைவாகவும் இருக்கான் அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸு. மை கிராண்ட் மதர் அண்ட் ஐ were good friends. My parents left me with her when they went to live in the city and we are constantly together. இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், சில பேர் வந்துட்டு சிலர் வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வந்துட்டு ஃபாரினில் இருப்பாங்க, இல்லைனா அவங்க அப்பா அம்மா தொழில் விஷயமாக வெளியில் இருப்பாங்க. பாட்டி கிட்டக்க வந்துட்டு பேர பிள்ளைங்க வளருவாங்க. அதே மாதிரி தான் ஆத்தரும் வளர்ந்துருக்காங்க. அவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்கிறாங்க, பாட்டியும் அந்த ஆத்தரும். அவங்க பேரண்ட்ஸ் வந்துட்டு இவங்களை விட்டுட்டு ஒரு சிட்டியில் போய் வாழ்கிறாங்க. அதனால் இவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. பாட்டியும் ஆத்தரும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. She used to wake me up in the morning and get me ready for school. அவங்க தான் காலையில் ஆத்தரை எழுப்பி விட்டு ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுவாங்க. She said her morning prayers in the monotonous sing song while she bathed and dressed me in the hope that I would listen and get to know it by my heart. I listened it because I loved her voice but never bothered to learn it. அவங்க ரெடி பண்ணுறப்ப என்னென்னா, எப்போவுமே ஒரே பாட்டை, மோனோட்டனஸ்னால் தொடர்ந்து ஒரே பாட்டை, டெய்லியும் ஒரே பாட்டை பாடிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்கள குளிப்பாட்டுறதுலேருந்து அவங்க ஆத்தரை ட்ரெஸ் பண்ணுறதுலேருந்து இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதை நினச்சி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம இந்த பாட்டை கேட்டுகிட்டே, இப்போ எப்பயுமே நம்ம விஷயத்தை நம்ம திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தோம்னா நம்மள அறியாமலே நம்ம மனசுக்குள்ளே பதிஞ்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆத்தரும் வந்துட்டு இந்த பாட்டை கேட்டு 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 கற்றுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி நினச்சிக்கிருக்காங்க. அதனால அந்த ப்ரேயர் சாங்கை பாடிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆத்தருக்கு வந்துட்டு அவரோட அந்த பாட்டியோட வாய்ஸ் பிடிச்சிருக்குது, அந்த சாங்கும் பிடிச்சிருக்கு. ஆனால் வந்துட்டு அதை கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கற்றுக்கிற இன்ட்ரெஸ்ட் எப்பவுமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. Then she would fetch my wooden slate which she had already washed and plastered with yellow chalk. ஃபெச்சுங்கிறது இங்கே எடுக்கிறது. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடன் ஸ்லேட், நம்ம சின்ன வயசில் ஸ்லேட்லாம் யூஸ் பண்ணிப்போம்ல, நீங்கள் முன்ன 90ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வந்துட்டு வுட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் லேட்டரில் தான் பிளாஸ்டிக் வந்துச்சு. ஸோ அந்த உடன் ஸ்லேட்டை எடுத்து வச்சுக்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி அதில் எல்லோ கலர் சாக் பீஸை எடுத்து வச்சுக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்கூல் போகிறதுக்கு ரெடியாகிறதுக்காக ஆத்தர்கிட்ட கொடுக்குறாங்க. டைனி எர்த்தன் இங்க் பாட். இங்கே எர்த்தன்னா வந்துட்டு நம்ம தெரியும், மண்ணால் ஆன பொருட்கள். ஸோ அங்கே வந்துட்டு இங்க் பாட்லாம் வந்துட்டு அப்போ வந்துட்டு கிளாஸ்லேயோ இல்லை இதுலேயோ இருக்காது போல், எர்த்தன் திங்ஸில் தான் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு இங்க் எடுத்து இங்க் பாட்டை வச்சுருக்குறாங்க. அண்டர் ரெட் பென், அவங்களுக்கு ஒரு ரெட் கலரில் ஒரு பென் இருக்குது. டை தம் ஆல் இன் அ பண்டில் அண்ட் ஹேண்ட் இட் டு மீ. இது எல்லாத்தையும் வந்துட்டு டைப் பண்ணி அதை என்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு ஆத்தர் சொல்கிறாங்க. ஆஃப்டர் அ பிரேக்ஃபாஸ்ட் ஆஃப் அ திக் stale chapati with a little butter and sugar spread on it, we went to school. பிரேக்ஃபாஸ்ட் அவங்களுக்கு எப்போவுமே என்னென்னா நல்லா திக்கான ஸ்டேல்னா ரோல்டு, சுருட்டின சப்பாத்தி. அதில் என்னென்னா பட்டர் கலந்துருப்பாங்க. சப்பாத்தி வந்துட்டு போடுறப்பயே பட்டர் கலந்து அது மேலே சீனி தூவி விட்டுருப்பாங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டாக. இங்கே ஸ்கூலுக்கு போகிறப்ப பாட்டி வந்துட்டு இவங்ககிட்ட கொடுப்பாங்க. She carried several stale chapatis with her for the village dogs. அவங்க இந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்டையும் நிறைய சுருள் சப்பாத்தியை வச்சுருப்பாங்க. எதுக்காகனா, அங்கே தெருவில் போகிறப்ப அந்த நாய்கள் இருக்குல்ல, அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக. இந்த சேனலில் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட்ஸை நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ abundance in knowledge.